அதே அன்னை மாகாணி உங்க கண்முன்னால் காட்சிக்கு கண் விழித்து பார். அசுரேந்திரா, என்னையே பிரித்து கணிதம் செய்தீர்கள். உங்களுடைய பக்தியை மெச்சினி ஆகினார் உங்களுக்கு யாது வரம் என்று கேளுங்கள், தடையில்லாமல் தருகின்றேன். சத்தியமாக தருவேன். அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில் பிறக்கின்ற மனிதர் குலமாக இருந்தாலும் சரி, தேவர் குலமாக இருந்தாலும் சரி, ஹரிக்கர் குலமாக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனி வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு உயிரிழந்தாலும் எனக்கு மரணம் என்பதே நேரக்கூடாது தாயே. அசுரேந்திரா, என்னையே பிறத்து கணிதம் செய்தாய் ஆகினால் உன் பக்தியை மெச்சி நீ கேட்டு வரத்தினை அப்படியே தந்தையை பெற்றுக்கொள். யாது வர வேண்டும்? அது மட்டுமின்றி இந்த பாராயண பிரபஞ்சத்தில் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் இறப்பென்பதே நேரக்கூடாதம்மா. அப்படி என்றால் பெண்களை பற்றி கவலை கிடையாது. பெண்களை பற்றி கவலை என்பதே கிடையாது. சரி, நீ கேட்ட பிரகாரமே எந்த ஒரு ஆண் மக்களால் உனக்கு அழிவென்பதே நேராது. நீங்கள் கேட்ட வரத்தினை கொடுத்தி நான் கொடுத்த வரம் பொய்க்காத வரம். இந்த வரமானது நிச்சயமாக பலிக்கும். ஆனால் இந்த வரமானது உங்களுக்கு பலிக்க வேண்டும் என்றால் நான் கேட்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும். உலகத்தில் எவரும் எல்லாம் வெல்ல முடியாத அளவிற்கு எங்களுக்கு வரம் கொடுத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், பொறுப்பதற்கு சித்தமாக காத்திருக்கின்றோம். அசுரேந்திரா, இந்த வரமானது பலிதமாக வேண்டும் என்றால் ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டு தாலி கட்சி மனைவி தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். இருவரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு பிறக்கின்ற மகன் அதுவும் தலைச்சர் மகனாக இருக்க வேண்டும். 16 வயது நிரம்பிய சிறுவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட
வந்தேன். எனக்காக நீங்கள் பலி கொடுத்தால் அப்பொழுது உங்களுக்கு கண்களால் காட்சியளித்து நீங்கள் கேட்டவற்றை மனிதமாக செய்வேன். இப்போது நீங்கள் நான் கேட்ட நரம்பை கொண்டு வருவீர்கள். ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவர் தொட்டு தாலி கட்டிய மனைவி தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவர் இருவரும் ஒன்று சேர்ந்து கருவென்பது ஒன்று உருவாகி இருந்தால் அந்த கருவானது தலைச்ச குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த தலைச்ச குழந்தைக்கு 16 வயது நிரம்பிய இளம் பாலகனாக இருக்க வேண்டும். அவன் இந்த நாட்டில் எங்கிருந்தாலும் சரி, அவனை மட்டும் சரி, இந்த நாட்டை கேடு அவனை கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு கடமை. ஆனால் பெற்ற வரமானது பொய்யான வரம். அந்த வரம் பலிக்க வேண்டும் என்றால் அவர் கேட்டால் ஒரு நரபலி கொடுக்க வேண்டியதானே. யாரை வெற்றி நான் நரபலி கொடுத்துடுன்னு சொல்லுவா சொல்லிட்டேன். அவர் கேட்ட நரபலி எப்படிப்பட்ட நரபலி தெரியுமா? தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டாம். அவன் தொற்று தலை கட்டிய மனைவி தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டாம். இருவரும் ஒன்றில் நின்று கருவான்றவன் பிறந்திருந்தால் அந்த குழந்தை தலைச்ச குழந்தையாக இருக்க வேண்டாம். அந்த தலைச்ச குழந்தைக்கு 16 வயது நிரம்பிக்க வேண்டாம். அப்பேற்பட்ட பாலகனை கொண்டு வந்து வருவித்தால் நன்று கண்ணெதிரை காத்திருந்து நீங்கள் கேட்ட வரத்தை வணிகமாக்குவேன் என்று உரைத்து விட்டார். அப்பேற்பட்ட பாலகனை எங்கு சென்று தேடி பார்த்தோம். ஆனால் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு சென்று அப்பேற்பட்ட கிடைக்கவில்லை. என்னையா கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலர் அளவோடு கொண்டு இருக்கிறீர். என்ன உனக்கு கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலருங்க. நேற்று பூரா இல்லாம இன்னைக்கு கையில அப்பேற்பட்ட நரபலி கோட்டையே இருக்கிறியா? நீங்கள் உரைப்பதை எனக்கு விளங்கவில்லை. தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும். நானும் சொல்றது உண்மைதானே? அப்படியா? உண்மைதான். உங்களுக்கு விளங்கி விட்டதா? எனக்கு புரிந்து விட்டது. புரிந்து விட்டதா? நம் கோட்டையில் தான் இருக்கிறது. எங்க இருக்குங்க? அதுவும் நம் கண்ணிலே. டேய் நல்லா. உன் கண்ணு முன்னாலே இருக்குதா? ஆமா. உன் தாய் தகப்பன் தலைச்சதானே? ஆமா. அவளுக்கு போறது நீங்க தலைச்சதானே? நானும் தலைச்சதா? நீ சொன்ன பிரகாரம் இந்த கோட்டையிலேயே இங்கேயே இருக்குது. புரியல தங்களுக்கு? விளங்கி விட்டது. விளங்கி விட்டது. அப்ப கொண்டு போய் கொடு. தாய்க்கு தலைவன் நீ இருக்கிறாய். உங்களுக்கு வயது என்ன? 59. 9 தானா? 9 50 உண்மையிலே 59 வயசு. 8 வருஷம் வயசு. 60 வெற்றி எதிர்பார்க்கணும். நான் படுறேன் படுறேன். ஏய் 50 9 வயசு. பாய் கை கிடந்து வாய் கிடந்து போச்சாரா? ஏன் 16 வயசா இருப்படா? உன்னை வெட்டி பலி கொடுத்துருப்பேன். சரி உன்னையும் பலி கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட பலி எங்க இருக்குது தெரியும். என் கோட்டில் இருந்தது. என் கோட்டில் எங்க இருக்குது? என் தம்பிக்கு வயசு மிஞ்சி போச்சு. எனக்கு வயசு மிஞ்சி போச்சு. என்னையும் நான் பலி கொடுக்க முடியாது. என் தம்பி பலி கொடுக்க பார்த்தால் அவனுக்கு 41 வயசு ஆகி போச்சு. இப்போ உங்க நாட்டில் உங்க தாய்க்கு நீ எத்தனை பிள்ளை? நானா கேள்வி. தாய்க்கு தக்க பிள்ளை நானே. உங்களுடைய மனைவி தலைச்ச மகன். உங்க இருவருக்கு பிறந்திருக்கிறாரே ஒரே ஒரு மகன். ஆமா மகன் விஜயகுமார். விஜயகுமார் எத்தனை பிள்ளை? முதல் பிள்ளை தலைச்ச பிள்ளை. அவனுக்கு இப்போது வயசு என்ன ஆகுது? 16 முடிஞ்சு 17 தொடங்குது. 16 வயசு நிரம்பியது. அவனை கொண்டு வந்து கூட
விருப்பப்பட்ட மகன் பேர் சொல்லப்பட்ட பிள்ளை என் பிள்ளை வெட்டி பலி கொடுத்து அப்பேற்பட்ட அருளை வரணுமா? அண்ணா, உண்மையை எடுத்துரைத்து இந்த நாரதனை அருகிலே சேர்க்காதீர்கள். கலகத்தை செய்வது என்பது உண்மைதானா, மட்டும் உண்மைதானா, நமது சந்ததியை அழிப்பதற்கு வழிவகுக்கிறார். இவனை கடனா பாதுகாடா. விடாத. கொடுத்தா கொடுக்க போய் எதுக்குன்னா ஏன்னா, ஒரே ஒரு பிள்ளைய பலி கொடுக்க சொன்னா இவ்வளவு கோவம் வருது. வேறாண்ணே. அந்த தேவர்களை அழைத்து போய் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? முகத்துல மீசல் அந்த பேடு பசங்க கேவலமாக பேசினார்கள். அப்ப வரல கோவம். இப்ப புள்ளிய இப்ப பலி கொடுக்க கோவம் வருது. எப்படி இருந்தாலும் பெற்றெடுத்த பாசம் இருக்கதான் செய்யும். டேய், டேய், பெத்த புள்ளை எவனை வெட்டுவானா? தேவைப்படக்கூடாது. மதி உள்ளவன் செய்வானா? அந்த தேவர்களை ஒண்ணு கேவலப்படுத்துறாங்கல்ல, அவங்களை படிவா கொண்டு வந்தவா நல்லதா. ஒரு புள்ள போனா போட்டுமா போட்டா? 1000 பிள்ளைய பெற்றுக்கலாம். ஆனா தேவர்கள் முகத்துல மீசல்லாத பசங்க கேட்டானுங்களே. தேவரை சிறைபிடிக்க வேண்டும் என்றால் பலி கொடுக்க வேண்டும். பலி கொடுத்தால் அன்னைக்கு அருள் கிடைக்கும். அப்படி வரப்பட்டால் தேவரை சுலபமாக சிறைப்படுத்த விடலாம். ஒரு பிள்ளை போனால் போகட்டும். பெற்றுக் கொள்ளலாம் 1000 பிள்ளைகளை. பெயர் சொல்ல பிறந்த பிள்ளை இருந்து விட்டாலும் இன்னொரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். நீ சொல்வது தகுந்த முறைதான். நான் இருக்க வரை உனக்கு இதான் தீங்க செஞ்சிருப்பனா? நீ நன்னாயிரி போட்டா உங்களுக்கு வேற அவனும் இல்லையா? சரி, இருந்தாலும் நீ சொல்ல நான் முயற்சிக்கிறேன். நீ குணப்படும். அண்ணா பாருங்க, நான் புறப்படுவோம். வேகமாக புறப்பட்டு விட்டார் ஒரு தம்பி. உன்னை நம்பிதான் போறேன். உனக்கு என் நம்பு. உனக்கு வம்பு இருந்தே வராது. இதுல ஏதானா வம்பு வந்ததுன்னு வச்சுக்கோ. அடுத்த பலி நீதான். நாராயண் நாராயண் நாராயண். கணக்குமே இல்லை என்று தான் இருந்தேன். ஆனா சரியான கலக்கத்தை செய்தி. எப்படி ஓடுறாங்க பத்தியா? தன்னுடைய பிள்ளை ஒரே ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அவனை பலி கொடுக்க ஓடுறான். சொல்றவன் சொன்னாலும் கேட்கறவனுக்கு மதி இருக்கணும். ஏன் நான் சொல்றேன் அப்படி நம்பிட்டான். தான் பிள்ளை பலி கொடுக்க போறான். இது அரக்க புத்தி, அற புத்தி. அவன் பலி கொடுக்கிற இடத்தில் என்ன நடக்கிறது, அவன் மகனை எப்படி பலி கொடுக்கிறார் என்று அதையே நான் பிடித்து வந்து சந்திக்கிறேன்.